வீராமாறன் சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. காலையிலேருந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டே இருக்கோம். வியூஸே வந்து சரியா வர மாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, பேச கொஞ்சம் எனக்கும் மோட்டிவேட்டா இருக்கும். வள்ளி வந்து அப்படியே வந்து நின்னுட்டே இருக்காங்க. "அத்த, எதுக்கு அத்த உனக்கு தேவையில்லாத வேலை? நீ மாட்டுக்கு போ வேண்டியதானே?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "அதெல்லாம் விட்றா. உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்காம நான் இங்கேருந்து போமாட்டேன். என்னை என்ன நினச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே வந்து, அந்த இடத்துல வந்து வள்ளியோட பிடிவாத குணத்த வந்து கேட்குறாங்க ஜன்னல் வழியா. "நம்ப வீரா, பாத்தியா? உனக்காக தான் அந்த அம்மா வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா 1 நிமிஷம் நின்றுருப்பாங்களா? இல்ல 5 நிமிஷம் நின்றுருப்பாங்களா? அதுக்கெல்லாம் வந்து நான்லாம் இறக்கப்படலாம் முடியாது. வாய் வார்த்தைக்கு நீ அம்மா அம்மான்னு கூப்பிடுறியே, அதெல்லாம் உண்மையா? பொய்யா? எனக்கு ஒண்ணும் புரியல. அக்கா, மழை வர மாரி இருக்குக்கா. எதுவா இருந்தாலும் உள்ள கூப்பிட்டு வந்து பேசுங்கிற மாரி பிருந்தா வந்து பேசுறாங்க. நீ எப்புட்றீ அந்த குடும்பத்துக்கு சாதகமா எப்போதுமே வந்து பேச ஆரம்பிச்சிடுற? என்ன நினச்சிட்டு இருக்க? ஏன்னா அவங்கலாம் ரொம்பவே நல்லவங்க. உனக்கு தெரிய மாட்டேங்குதுக்கா. எனக்கு புரிஞ்சிருச்சு. உன் தங்கச்சி கூட தெரிஞ்சிருச்சு. நீ ஏன்டி கேட்க மாட்டேங்கிறங்கிற மாரி அந்த இடத்துல வந்து முத்துலட்சுமி வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. "அக்கா, தயவு செஞ்சுக்கா" அப்படின்னு சொல்லி கெஞ்சம்போது, வாசல்ல இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து பேசுறாங்க. 2 பேரும் பாவமா இருக்காங்க. ஏன் தான் இப்படி வீரா வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியவே இல்ல. நம்ம குடும்பத்துக்கு நல்ல மரியாதை வந்து வாங்கி தராங்கல்ல. மழை வந்து பெய்ய ஆரம்பிச்சிருது. ரொம்பவே வந்து எல்லாரும் வந்து பேசுறாங்க. மழையில கூட நனைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வீராவோட மனசு வந்து இறங்க மாட்டேங்குதே. பாவம் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்க. ஆனா இங்க உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாரி தெரியுது. பையன் வந்து ஆசைப்பட்டு தானே கல்யாணம் பண்ற மாரி சிச்சுவேஷன் அமைஞ்சிச்சு. அத கூட புரிஞ்சுக்க மாட்டாளா வீரா? ஏன் தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கலைய ஆரம்பிச்சிடுறாங்க. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு நீ தான் போய் காப்பாத்தணும்க்கா. என்னக்கா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்கள உள்ள கூப்பிடுக்காங்கிற மாரி கேட்குறாங்க பிருந்தா. கூப்பிடவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல வீரா. வள்ளியோட நல்ல குணம்லாம் அவங்களுக்கு வந்து தெரியுது. கல்யாண மண்டபத்தில வந்து, "நீ தான் வந்து என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறல்ல. என் பொண்ணோட மனச வந்து கஷ்டப்படுத்த நானும் விரும்பலம்மா. எனக்கு மனசுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் ஏதாவது பேசினா உன் மனசுக்கு வந்து கஷ்டமா இருக்கும்." இது மாரி நல்ல நல்ல விஷயம்லாம் வீராக்கு வந்து ஞாபகம் வந்து வந்துட்டு வந்துட்டு போகுது அந்த இடத்துல. "அம்மா நீயாவது கூப்பிடுன்னு" பிருந்தா வந்து முத்துலட்சுமி கிட்ட வந்து பேசுறாங்க. வீராக்கு இல்லாத அன்பு, பாசம் எனக்கு என்ன ஆச்சு? எனக்கு யாரு நெனச்சாலும் கவல இல்லங்கிற மாரி சொல்லிர்றாங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் வள்ளிகிட்ட வந்து பேசுறாங்க மாறன். "அத்த, என்ன அத்த? ஏன் இப்படி பிடிவாத குணமா இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, கொடைய வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த நொடியே வந்து ஆட்டோலேருந்து எடுக்கும்போது, ஒரே செகண்ட் 2 பேரும் வந்து கொடைய வந்து நீட்டுறாங்க. நம்ம வீராவும், மாறனும். "என்ன பாதுகாக்க நீங்க 2 பேர் இருக்கீங்கல்ல" அப்படின்னு சொல்றாங்க. "அத்த, அதான் வீரா வந்துட்டால்ல. இனிமேட்டு எல்லாமே வந்து நல்ல முடிவா தான் எடுப்பா. நீ உள்ள போ அத்த. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற" மாரி சொல்றாங்க. நம்ம மாறன், வீராக்கு இது வந்து சுத்தமா வந்து புடிக்கவே இல்ல. 2 பேரும் வந்து பேசுறாங்க. "உனக்காக நாங்க நினைக்கிற மாரி இருக்கு அத்த. உள்ள போ அத்த" அப்படின்னு சொல்லும்போது, "வீரா மனசு பாத்தியாடா? எவ்வளோ தங்கமான மனசு. நீங்க 2 பேரும் எதுக்காக நினைக்கணும்? அப்படியே அந்த கொடைக்குள்ள வாங்கன்னு" சொல்லி அப்படியே வந்து அவங்க பக்கத்துல வந்து அணைச்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் மாறனையும், ஒரு பக்கம் வீராவையும். "இதே மாரி நம்ம குடும்பம் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும். நீ வீரா, உனக்கு என்னென்னலாம் நல்ல குணம்லாம் இருக்கோ, அதே மாரி தான் மாறனுக்கும் நல்ல குணம்லாம் இருக்கு. நீங்க 2 பேரும் வாழ்க்கையில வந்து ஒண்ணா இருந்தீங்கன்னா, அவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்கம்மா. ஏன்னா, நீங்க 2 பேருமே வந்து நல்லவங்க. எனக்கு நல்லாவே தெரியுங்கிற" மாரி அந்த இடத்துல வந்து பாசிட்டிவா வந்து பேசுறாங்க. உடனே சட்டுன்னு வந்து போறாங்க. 2 பேரும் கொடைய வந்து எடுத்துடுறாங்க. மழையில வந்து வீரா வந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு வள்ளிய. அதே மாரி மாறனும் விலகுறாங்க. "பாத்தீங்களா? நீங்க 2 பேரும் வந்து விலகுனோனே, எனக்கு தான் கஷ்டம். மழையில நனையிறேன்னோனே, திருப்பியும் வந்து கொடைய வந்து எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க." நம்ம எப்போதுமே வந்து ஒற்றுமையா இருந்தா மட்டும் தான், இந்த கொடைக்குள்ள 3 பேரும் நனையாம இருக்கலாம். இதே மாரி தான் நம்ம வாழ்க்கை. ஒற்றுமையா இருந்தா எல்லாரும் நல்லா இருக்கலாம். ஒற்றுமை இல்லன்னா, தனித்தனியா இருந்தா எல்லாருக்குமே கஷ்டம் தான்னு வள்ளி வந்து பேசுறாங்க. மழை வந்து நின்றுது போல இருக்கு அந்த இடத்துல. "வீரா, எப்படி இருந்தாலும் நீ மனசு வந்து மாறிடுவ." அப்பாடா! எனக்கு வெளிச்சத்த காட்டிட்டாங்க. எங்க அத்தைங்கிற மாரி மாறன் வந்து சந்தோஷம் தாங்க முடியாம, சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து, "வீரா, நீ உள்ள போம்மா. எனக்கு எந்த விதமான கவலையும் இல்ல. தயவு செஞ்சு நீ உள்ள போம்மா" அப்படின்னு சொல்லி வீராவ பத்திரமா வீட்டுக்குள்ள வந்து அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. "என்ன அத்த, வீராவையும் என்னையும் சேர்த்து வைப்பேன்னு பார்த்தா, இப்ப நீ என்ன சொல்ல வர? எதுக்கு வீராவ வந்து வீட்டுக்குள்ள போ சொன்ன? இப்பயே இன்னும் 1 நிமிஷம் வந்து நீ ஏதாவது கேட்டிருந்தனா, வீராவும் கையோட வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. அது நல்லதுக்கு இல்லடா. நான் பாதி வேலைய செஞ்சு குடுத்துட்டு வந்துட்டேன். வீராவோட மனசுல இன்னமும் நமக்கான குடும்பத்துல மதிப்பு, மரியாதை இருக்கு. அத விட உன் மேலயும், என் மேலயும் பாசம் அதிகமா இருக்கு.
தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கிற மாரி சொல்றாங்க. நான் போறேன். என்னது போறியா? ஆமான்டா. உனக்காக வந்து 50% நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேன். நான் போப்போறேன். நீ என்ன பண்றன்னா, தயவு செஞ்சு அவ மனச மாத்திட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வா. திருப்பியும் முதலேருந்தா, நடக்கட்டும், நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி மாறன் வந்து பேசும்போது, உன்ன விட எனக்கு என் அண்ணன் தான்டா முக்கியம். கண்மணி வேற அங்க போயிருக்கா. என்னென்ன கலாட்டா பண்றான்னு தெரியாது. அண்ணனையும், ராகவனையும் காப்பாத்தணும். கண்மணி வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டா என்ன பண்றது? அவங்க 2 பேரும் அப்பாவி. நான் போறேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து நடந்துகிட்டே வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம், "என்னடி அவ்வளோ அன்பு பாசம் வச்சிருக்க உன்னோட அம்மா மேல" அப்படின்னு முத்துலட்சுமி வந்து பேசுறாங்க. அம்மா அம்மான்னு வாய் வார்த்தைக்கு சொல்லல. உண்மையில தான் மனசார வந்து சொல்லியிருக்கேன்னு தெரியுது. எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. அப்புறம் ஏன்டி அவங்க கூப்பிட்டா அந்த முடிவு வந்து கேட்க மாட்டேங்கிற? அவங்க முடிவுக்கு வந்து சம்மதம் சொல்லிட்டு, நீ மட்டும் போலாம்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. எதுவுமே சொல்லாம ரூம்குள்ள வந்து போறாங்க. அக்கா இவ்வளோ தூரம் மனசு மாறுனதே பெரிய விஷயமா? கொஞ்சம் கொஞ்சமா தான் அக்கா கிட்டேருந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து எதிர்பார்க்க முடியுங்கிற மாரி சூப்பரா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. இத கேட்டோனே வந்து பேரதிர்ச்சியா வந்து நிக்கிறாங்க. நம்ம மாறன் திருப்பியும் முதலேருந்து ஓடுற மாரி ஆயிடுச்சே. பரவால்ல அத்தை சொல்ற மாரி. அவக்குள்ளேயும் வந்து ஒரு நல்ல விஷயம் வந்து இருக்கு. இப்ப நான் கஷ்டப்படுறத பார்த்தும் வீராவால தாங்க முடியாது. என்கிட்டயும் வந்து பேசுவாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. வள்ளி வந்து சந்தோஷமா வந்து வராங்க. வள்ளி சந்தோஷமா வரத பார்த்தோனே வந்து, நம்ம கண்மணிக்கு வந்து தாங்கவே இல்ல. எதுக்கு இப்படி சிரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க? "அத்த என்னத்த ஆச்சு? வீரா வந்து மாறன வந்து ஏத்துக்கிட்டாங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே வந்து நம்ம கண்மணி வந்து நக்கலா வந்து சிரிக்கிறாங்க. இத வந்து வள்ளி வந்து பார்த்துடுறாங்க. "ஆமான்டா, ஏத்துக்கிட்டா மாரி தான்." அப்படின்னு சொன்னோனே, "வீரா இத உங்கள்ட்ட வந்து சொன்னாளா? அதுக்கெல்லாம் கனவுல கூட சான்ஸ் இல்ல. என்ன விட பிடிவாதக்காரி என் தங்கச்சி. ஒரு முடிவு எடுத்துட்டான்னா, அதுலேருந்து மாற மாட்டா. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். உன்னோட ரொம்பவே வந்து பிடிவாதக்காரி. ஒரு விஷயத்த ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா, கண்டிப்பா ஜெயிப்பா. நீ கோவத்தால ஜெயிப்ப. உன் தங்கச்சி அன்பாலயும், பாசத்தாலயும் ஜெயிப்பா. அதனால அவங்கள வந்து சமாதானப்படுத்துறது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. வீரா கண்ல வந்து தெரிஞ்சுச்சு. கூடிய சீக்கிரம் அவ மாறன வந்து ஏத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு வரதான் போறா. சவாலா? உங்களால இந்த சவால்ல வந்து ஜெயிக்க முடியாது. தோத்து போயிடுவீங்க. உண்மையா நடக்கிறத சொன்னா, நான் தோத்து போயிடுவேன்னு கண்மணி நீ பேசுறியா? சரி, சவாலாவே வச்சுக்கலாம். நான் தான் இந்த போட்டியில ஜெயிப்பேன்னு சொல்லி, வள்ளி வந்து இந்த பக்கம் மாஸ் பண்றாங்க. வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் மழை வந்து சுத்தமா வந்து நின்றுச்சு. தொப்பலமா வந்து நனைஞ்சிருக்காப்புல நம்ப மாறன். மாறன் வந்து கஷ்டப்படுறதையும் நம்ம வீராவால தாங்க முடியல. அப்படியே வாசலுக்கு வந்து வராங்க. "என்னடா நெனச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு போ வேண்டியது தானே?" "எங்க போணும்? வீட்டுக்குள்ள கூப்பிடு. அடுத்த நொடியே வந்துடுறேன். வெளியிலலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா, இது பொது இடம். நான் இங்க தான் நிப்பேன்." "ஏன்டா லாஜிக்கா வந்து பேசுறியா? இங்கேருந்து மாட்டியா என்ன?" "நான் கஷ்டப்படுறத உன்னால பார்க்க முடியாது." "ஆமா, என்னால பார்க்க முடியல தான். அதான் எனக்கே தெரியுமே வீரா. நான் யாரு கஷ்டப்பட்டாலும் தாங்க மாட்டேன்டா. என் மனசு அப்படிப்பட்டது. என்ன மாத்திக்க முடியாதுல்ல. அதான் என் வீராவ பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன்ன காதலிச்சேன். நான் என்ன பண்ணா தான் நீ சந்தோஷமா இருப்ப? சொல்லு அத செய்றேன். ஆனா வீட்ட விட்டு மட்டும் சொல்லாத. இந்த தாலிய எல்லார் மத்தியிலயும் வந்து எடுத்துரு. என்ன நெனச்சிட்டு இருக்க? நீயும் நானும் தான் சேர்ந்து வாழ்வோம். அது எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாரி அந்த இடத்துல வந்து பேசுறாங்க. நம்ப வீரா கிட்ட மாறன், "நான் உனக்கு நல்லது செய்யணும்னு நெனச்சேன். பதிலுக்கு நீ எனக்கு நல்லாவே வந்து நல்லது பல மடங்கு எனக்கு செஞ்சுட்டல்ல. அது போதும் எனக்கு. இனிமேட்டு நான் கல்யாணத்த பத்தியே நான் யோசிக்க மாட்டேன். நான் தன்னந்தனியா இருப்பேன். நான் கஷ்டப்படுறத பார்த்து நீ கஷ்டப்படுவல்ல. அதுதான் எனக்கு சந்தோஷம். வீரா அப்படியெல்லாம் என்னலாம் தனியாலாம் விட்டுற மாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ராஜேஷோட அம்மா வந்து கண்மணிட்ட வந்து பேசுறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து வள்ளி சொல்ற மாரி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? வீரா அப்படியெல்லாம் சட்டுன்லாம் மனசு மாற மாட்டா. மாறிட்டானா, வள்ளியும் லேசுப்பட்டவ இல்ல. பார்த்துக்க நம்ம தான் கொஞ்சம் உஷாரா இருக்கணுங்கிற மாரி சொல்ற மாரி காட்டி எபிசோட அருமையா மாஸா முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.